வணக்கம் சிறைகளே. இன்று புத்தகச் சிறைகளை நூலினை பகுத்துணர்ன்ற பகுதியில் கோபிநாத் அவர்கள் எழுதிய பாஸ்வேர்டு என்ற நூலை பற்றி பார்க்க போகிறோம். வாழ்க்கைன்றது உயர்ந்த குணங்களோடு வாழ்வதுதான் என்பதை உணர்ந்து உயர்வாக நடப்பவர்களை போற்றி அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு வாழ்வதுதான். அப்படி உயர்வாக வாழ்வது ஒன்றும் அவ்வளவு சுலபமானதல்ல. மனத்தின்மை ஒன்றால் மட்டுமே அது சாத்தியம். அதுவே வீரம். ஒரு நாள் அப்படின்றது எல்லோருக்கும் ஒன்று தான். எல்லாரை சுற்றியும் வாழ்க்கை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் சுற்றிலும் நடப்பதை கவனிப்பது எல்லோருக்கும் கைவந்த கலையல்ல. அப்படி சிறகை விரித்து வானில் எழும் அன்ன பறவையைப் போல இருப்பவர்கள் மேன்மக்களே. மனிதத்தை போற்றும் இந்த நூல் உங்களை ஈர்க்கும் என்பது என் திண்ணம். எழுத்தும் கோவையும் அழகாக இருக்க வேண்டும் என்பதை தாண்டி சிந்தனையும் உணர்வுகளும் நேர்த்தியாகவும் அதன் ஒழுங்கோடும் பயணிக்க வேண்டும் என்ற முடிவோடுதான் பாஸ்வேர்டை தொடங்கினேன். என்னை அறிந்து கொள்ள அளந்து கொள்ள பயன்பட்ட இந்த பாஸ்வேர்ட் பலருக்கும் அப்படியான அனுபவத்தை கொடுத்தது எனக்கு கிடைத்த கௌரவம்னு சொல்லியிருக்காரு கோபிநாத் அவர்கள். மேலும் இந்த புத்தகத்தில் மேடை, பிஸ்னஸ் மேக்னட், விடுமுறை தினம், அரசாளுவர், ட்ரங்க் பெட்டி, ஸ்டடி ஹால், சொல்லுங்க தம்பி, நல்ல பண்பாடு அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாமா? நன்றி.